அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன? 7.5 சனி காலகட்டத்தில் முழுமையாக ஜென்ம சனியின் ஆதிக்கம் வீழ்ந்து பாத சனியின் ஆதிக்கம், குடும்ப சனியின் ஆதிக்கம் துவங்குகிறது. எனவே முதன்மையாக பல சிரமங்களை குறையும் ராசியில் முக்கியமான ராசியாக உறுதியாகவே கும்பராசி பார்க்கப்படுகிறது. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே ஜென்மராசியை விட்டு சனி பகவான் விலகியிருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக மார்ச் 6ஆம் தேதி முதல் தான் விலகுகிறார். எனவே இந்த தருணத்திலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. இதுவரை நீங்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே 7.5 சனியில் இறுதி காலகட்டத்தில் நிச்சயமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறாருங்க. நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறுதான் பலன்களை கொடுப்பார். கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். எனவேதான் மக்கள் மத்தியில் சனி என்று சொன்னாலே அதீத பயமானது ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் அவர் நீதி தவறாதவராக பார்க்கப்படுகிறார். அவர் நம்மளுடைய வாழ்வில் பல மாற்றங்களுக்கு வழிவகை செய்கிறார். அப்படிப்பட்டவர் இதுவரை நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு, துயர்களுக்கு பல வகையில் இந்த தருணத்தில் நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பணியில் ஏற்பட்ட தொய்வு இந்த தருணத்தில் விலகும். பணம் இல்லாமல் சில காரியங்கள் நடைபெற்று வந்த சூழலில் தேவையான பணம் உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட செயல்கள் அனைத்தையும் செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றம் காணும் வேலையாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. வீடு கட்டும் யோகம், வீடு வாங்கும் யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சனி விலகும் நேரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான சிறப்பான நற்பலன்களை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய செயல்களின் விளைவாக சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளிவிடுகிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு அடர்ந்த வனப்பகுதியானது இருக்கிறது. இந்த வனப்பகுதியில் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. காட்டு விலங்குகள் உட்பட பல உயிரினங்கள் வாழக்கூடிய வேளையில் அந்த வனத்தின் செழுமையை கண்டு ஒரு கழுதை ஒன்று அங்கு வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை வயிறார அந்த கழுதையானது மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த வழியாக ஒரு புலி ஒன்று செல்கிறது. அந்த புலியை பார்த்தவுடன் அந்த கழுதை அந்த புலியை கூப்பிட்டு, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் இந்த புல்லின் நிறமானது நீலம்தான் என்று கேட்க, அதற்கு கழுதை கேட்கும் போது புலியானது இல்லை இல்லை, அது பச்சை நிறம், புல்லின் நிறம் எப்போதும் பச்சையாக தான் இருக்கும் என்று கழுதையிடம் சொல்ல, கழுதை இல்லவே இல்லை, நான் சாப்பிடும் புல்லின் நிறம் நீலம்தான் என்று சொல்கிறது. ஆனால் அதை புலி ஏற்றுக்கொள்ளாமல், இல்லை புல்லின் நிறம் பச்சைதான் என்று அந்த கழுதைக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல, கழுதை இல்லவே இல்லை, புல்லின் நிறம் நீலம்தான் என்று சொல்ல, அதை பொறுக்காமல் புலிக்கும் கழுதைக்கும் சண்டை மூள ஆரம்பிக்கிறது. இருவருக்கும் வாக்குவாதம் முற்றுகிறது. சரி, இதற்கு ஒரு தீர்வு காண்போம். இந்த நாட்டின் ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கத்திடம் சென்று நீதி கேட்போம் என்று இருவரும் முடிவு செய்கின்றனர். அதன்படி சிங்கத்திடம் சென்று இருவருடைய தரப்பையும் சொல்கின்றனர். இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சிங்கம் பொறுமையாக உள்வாங்கிட்டு சிங்கமானது தீர்ப்பை கொடுக்கிறது. அந்த தீர்ப்பு என்னவென்றால், கழுதையை பார்த்து, கழுதையே நீ சொன்னது சரியானதுதான், புள்ளி நிறம் நீலம்தான், எனவே நீதான் சரியாக சொன்னாய் என்று கழுதையிடம் சொல்கிறார் சிங்கம். அதை தொடர்ந்து புலியிடம் பார்த்து, புலி நீ செய்தது தவறு, அதனால் உனக்கு 2 வார சிறை தண்டனை விதிக்கிறேன் என்று புலிக்கு தண்டனை கொடுக்கிறார். இதை கேட்டவுடன் புலி அதிர்ந்து போகிறது. ஆனால் கழுதையோ மிகுந்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து புள்ளி நிறம் நீலம் என்று சொல்லி மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்று விடுகிறது. அதற்கு பிறகு புலி அரசரை பார்த்து, சிங்கத்தை பார்த்து, நீதி தவறி தீர்ப்பு வழங்கி விட்டீர்களே என்று கேட்க, நான் புல்லின் நிறம் பச்சை என்பதற்காக உனக்கு தண்டனை வழங்கவில்லை, நீ செய்தது தவறு என்றுதான் தண்டனை வழங்கினேன். ஏனென்றால் உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய ஆற்றல் என்ன, உன்னுடைய பலம் என்ன,
திறமையான புலியாக இருக்கக்கூடிய நீ ஒரு கழுதையிடம் போய் இந்த வாக்குவாதத்தை மேற்கொள்கிறாயே, அதனால்தான் உனக்கு இந்த தண்டனையை வழங்கினேன் என்று சொல்ல, அதை கேட்டவுடன் அப்போதுதான் புலிக்கு புரிய வருகிறது நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்று. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் கும்பராசிக்காரர்கள் பல நேரங்களில் பல சிக்கல்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம். அதற்கு மிக முக்கிய காரணம் நமக்கு எதிரில் இருப்பவர்கள் யார், அவர்களுடைய மனநிலை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாமல் அவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொண்டு பல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அப்போது 7.5 சனியாக இருந்தாலும் கடைசி காலகட்டம் என்பதால் பெரிய அளவில் சிரமங்களை குறைத்து நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் ராசியின் அதிபதியான சனி பகவான். எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சனியின் பார்வை பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அள்ளி கொடுக்கிறது. சனி பகவான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட பல இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். இந்த இடங்கள் புனிதமடையக்கூடிய வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட இனி மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்கள் இதுவரை 7.5 சனியில் கிடைக்காத சூழலில் பாதிக்கு மேல் முக்கால்வாசி தூரத்தை கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணத்தில் உறுதியாகவே 7.5 சனியின் பாதிப்புகள் படிப்படியாக குறைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சகோதர சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் குறுகிய காலத்தில் திட்டங்களை செயல்படுத்தி அவற்றில் வெற்றி காண்பதோடு மிக சிறப்பான வருவாயை பெறக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடம் பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களை தேடி வரும். பல மடங்கு லாபம் உயரும். அற்புதமான வேலையாக சனி பகவான் இந்த தருணத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆனால் உடல்நலத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. குடும்ப உறுப்பினர்களின் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நலத்திலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. கும்பச்சனியாக பாதசனியாக அமர்ந்திருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் நீடித்து வந்த பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். சில சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை விட விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பட்ட சிரமங்களுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். வாடகை கட்டிடத்தில் இருக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதோடு பயணங்களில் இனிமை பிறக்கும். அதோடு மட்டுமல்லாது தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தவும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சி கூட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல நல்ல சந்தர்ப்பங்களை உறுதியாகவே தடையில்லாமல் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சக்தி வாய்ந்த சனியின் பார்வை பல நன்மைகளை 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு பெரிய அளவில் பணிச்சுமை, உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். அற்புதமான தருணமாக கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேலை அமைய போகிறது. சரியாக கும்பராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு சனி பயிற்சி துவங்கியதற்கு பிறகு உறுதியாகவே திருநள்ளாறு சென்று ராசியின் அதிபதியான சனி பகவானை தரிசித்து வாருங்கள். இனி வரக்கூடிய தருணங்களில் சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் சனிக்கிழமையில் மதியம் 2 மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். எதிர்பார்ப்பதை விட நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்வில் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும்.